இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரிடத்திலும் குறைகளும் உண்டு, நிறைகளும் உண்டு. நம்மிடமுள்ள குறைகளை ஒரு பொருட்டாக கருதாது நிறைகளை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடமுள்ள குறைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழும் போதுதான் அதனை நிவர்த்தி செய்து நலமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நம்மிடம் குறைகளே இல்லை என்று சொல்பவர்கள் நிச்சயம் முட்டாள்களாகத்தான் இருக்க முடியும். அத்தகைய முட்டாள்களாக இருக்க நாம் தயாரா என்று யோசித்து பார்ப்போம். நம்மோடு வாழும் பல மனிதர்கள் தங்களிடம் உள்ள குறைகளை கூட நிறைகளாக பார்த்து வாழ்வதால் தான் இன்னும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் நம்மிடம் உள்ள குறைகளைக் கண்டு மனம் தளர்ந்து விடாமல் அதனை நிறைகளாக பார்க்கும் பழக்கத்தை நமதாக்கிக் கொள்வோம். மனிதர்கள் ஒவ்வொருவருமே குறைபாடுடையவர்கள். நம்மில் பலர் பெரிய அறிவாளிகளாயிருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் பல சமயங்களில் மறந்து போகக்கூடியவர்களாயிருப்போம். சிறந்த பாடகராக புகழ் பெற்றிருப்போம். யாரை நம்புவது என்று தெரியாமல் ஏமாறும் இயல்பு கொண்டிருப்போம். இப்படி ஏதேனும் ஒரு குறைபாடு ஒவ்வொருவரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த குறைபாட்டை கூட நிறைவென்று காட்டும் சாதுரியம் இருந்தால் குறைபாடு பெரிதாக பாதிக்காதபடி நாம் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். நம்மிடம் குறைகள் இருப்பது பெரிய தவறில்லை. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாமலும் நிவர்த்தி செய்யாமலும் இருப்பதுதான் தவறு. எனவே அந்த தவற்றை நாம் செய்யாதபடி பார்த்து கொள்வோம். உயரமான மனிதர் ஒருவரும் குள்ளமான மனிதர் ஒருவரும் சந்தித்துக் கொண்டனர். நெட்டையரை குட்டையர் கேலி செய்தார். இவ்வளவு நெட்டையாக இருக்கியே, வெட்கமாக இல்லையா? இதில் என்ன வெட்கம்? மாடியில் உலர்த்திய துணியை கீழ்வீட்டில் இருந்தபடியே படியேறி போகாமல் எடுத்து விடலாம் என்றார். அது சரி, நீ இவ்வளவு குட்டையாயிருக்கியே, உனக்கு வெட்கமா இல்லையா என்றார் மற்றவர். இதில் நான் வெட்கப்பட என்னையா இருக்கு? கீழே காசு விழுந்தா குனியாமலே எடுக்கலாம், உன்னால முடியுமா என்றார் திருவாளர் குட்டை. இவர்கள் இருவரும் தங்கள் குறையை கூட நிறையாகச் சொல்கிறார்கள். இது நம் வாழ்விலும் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நலமோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நம்மிடமுள்ள குறைபாட்டை பிறர் கேலி செய்வார்கள் என்று நினைத்து தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்தோம் என்றால் நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. எனவே நம்மிடமுள்ள குறைகளையும் நிறைகளாக பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டு வளமான வாழ்க்கை வாழ முற்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்மிடமுள்ள குறைகளை நிறைகளாக பார்த்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல,
அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு
படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறைவார்த்தை 19, அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 45 இறைவார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 15 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதைக் கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கயராய் அனுப்பிவிடுகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறத்தாழ 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் மற்றவர்களை அன்பு செய்து வாழவும் ஆண்டவர் தரும் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
அப்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 புனித கன்னி மரியின் விண்ணேற்பு பெருவிழா. ஆன்மாவோடும் உடலோடும் கிறிஸ்துவினுடைய மகிமையில் புனித மரியன்னை மட்டுமே முதலில் பங்கு பெற்றார் என்பதனை இப்பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டுகளில் இப்பெருவிழா மரியன்னையின் வானக பிறப்பு, பிறந்த நாள், துயில் கொள்ளல் மற்றும் சென்று விட்டார் என்று பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. கிபி 580ஆம் ஆண்டு பிரான்ஸ், சிரியா போன்ற நாடுகளில் மரியன்னையின் பெயரால் கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழாவானது கிபி 690ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் விண்ணக பிறப்பு விழா என்ற பெயருடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. உலகின் சில நாடுகளில் மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவானது கிபி 1568ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் பத்திநாதரால் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. புனித மரியன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதனை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1950ஆம் ஆண்டு மரியன்னையின் விண்ணக பிறப்பினை திருச்சபையின் விசுவாச கோட்பாடாக அறிவித்தார். புனித மரியன்னையின் விண்ணேற்பு குறித்து புனித டமாசின் அவர்கள், இறைவனை தம் உடலில் தாங்கியவரும் தன் ஆன்மாவை ஒரு வாழ் ஊடுருவ கையளித்தவருமான புனித மரியன்னை விண்ணேற்பு அடைந்தது உண்மையானது என்று பதிவு செய்கிறார். அகில உலக திருச்சபை முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்படும் இப்பெருவிழா
புனித மரியன்னையினை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித மரியன்னையிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு கடன் திருநாள் என்பதனை உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை தாழ்ச்சியான மனநிலையோடு செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும் ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும். உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டு